நம்பர் 2 GT vs RCB. சூர்யா ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ரெடி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு டார்கெட் 67 கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அது அடிக்கக்கூடிய ஸ்கோராக தான் இருந்துச்சு, மிஸ் பண்ணியிருந்தாங்க சரஜ். ஸோ இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலே ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு, பாட்டில் படலை, நாட் அவுட் சிக்னல் கிடச்சிருக்கு. பால் சிங்கிள் கிடைக்குதுங்க. PSK ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. அருமையான ஷாட், கண்டிப்பாக 4 ரன். சூப்பர் ஷாட். ப்ளஸ் 2 மோர் ஃபர்ஸ்ட் ஓவரில். சூப்பர் ஷாட்டு, 4 ரன் கிடைக்கும். பவுண்டரி சிக்னல், அருமையான அடி, 4 ரன். அவருக்கு 9 ரன் வந்திருக்கு, ஒரு நோ விக்கெட் லாஸில். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் இருந்துச்சு. விக்கெட் சிக்னல், சூர்யா விக்கெட் இங்கே போகுது விக்கி கையில். அபி ஒரு நல்ல கேட்ச். பேட்டர் மில்லர் மணி வந்திருக்காரு. சூப்பர் ஷாட், சிங்கிள் கிடைக்குதுங்க. 1 ரன் மட்டுமே. அருமையான பந்துங்க, நல்ல வேகம் பால் கிட்ட. மோர் செகண்ட் ஓவரில் விக்கெட் சிக்னல், நல்ல கேட்ச் அபி கிட்ட இருந்து. விக்கி சூப்பரா போட்டுருக்காருங்க. லாஸ்ட் பால் செகண்ட் ஓவரில் சிங்கிள் கிடைக்குது. சிறந்த ஒரு தடுப்பாட்டம். ஓடிவாங்களா? இல்லைங்க, ஓடல. சிறந்த ஃபீல்டர் அவர். நல்ல ஒரு ஓவர் போட்டிருக்காரு விக்கி. ஓவருக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி 12 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு அப்சல். டாட் பாலா, ஒயிட் சிக்னல். நன்றி நன்றி நடுவர் அவர்கள். அடுத்த ஃபர்ஸ்ட் பால், லாஸ்ட் பால் ஒரு ஒயிட் கொடுத்துருந்தாங்க. கையிலே அடிச்சிருக்காரு JVR. பேட்டர் மீலோ ஷாட்டுங்க, கைக்கு அடிச்சிருக்காரு. கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. பால் விக்கெட்டுங்க. சூப்பர் கேட்ச் பிடிச்சிருக்காரு அபி. சிறப்பான கீப்பிங் அபி கிட்ட இருந்து. அவரு நேம் நியூ பேட்டர். ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. சூப்பர் ஷாட், சிங்கிள் கிடைக்கும். டபுளா, சூப்பரா மீலோ 2 ரன் ஓடிருக்காரு. 16 ரன், 5 விக்கெட்டாக இருக்காங்க. லாஸ்ட் பால் ஒரு ஒயிட் இருந்துச்சு. அகைன் ஃபோர்த் பால் போஸ்ட் பால். விக்கெட் சிக்னல், அங்க கொஞ்சம் சூப்பர் பாலுங்க. விக்கெட் சிக்னல் அருமையான கீப்பிங். இர்ஃபான் ஒரு 3 கேட்ச் புடிச்சாரு நினைக்கிறேன். அபி நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. 2-3 கேட்ச் நல்ல கேட்சாக பிடிச்சிருக்காரு. பேட்டர் சாந்துரு. ரன் ஈஸியாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓடிட்டாங்க ஈஸியாக 2. நெக்ஸ்ட் பால் அகைன் சிங்கிள் தான் கிடைக்கும். நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே இருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. நல்ல ஃபீல்டிங் பிரதீப் கிட்ட இருந்து. 2 மோர். சூப்பராக அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்டரி போக சான்ஸ் இருக்கு. நல்ல ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங், அருமையான ஃபீல்டிங் பிரதீப். பவுண்டரியை சேவ் பண்ணி டீமுக்கு 1 ரன். பால் இந்த ஓவரில் டாட் பால். ஓவர் முடியுது. ஓவருக்கு 23, 6 விக்கெட் லாஸில். நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ஆகாஷ் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. செகண்ட் பால் சிறந்த பிளே, அருமையான 1 ரன் சிங்கிள். சிறந்த பிளே
ரொம்ப கஷ்டம் தாங்க அவுட் ஃபீல்டு, ரொம்ப கஷ்டம். நினச்ச மாரி பிடிக்க முடியாது. ஈஸியாக 3 ரன் ஓட்டாங்க. கொஞ்சம் ஃபீல்டு மிஸ்டேக் பண்ணாங்க, 3 ரன் ஓடிருக்காங்க. 4.5 மணிலேருந்து கிரவுண்டில் தான் ஓடிருக்காரு. சூப்பர் ஷாட்டு. கண்டிப்பாக 4 ரன் போக சான்ஸ் இல்லைங்க. 2 ரன் கண்டிப்பாக 2 ரன்னுங்க. அதான் 5 ஓவருக்கு 30 ரன் 6 விக்கெட் லாஸில். ஸோ 5 ஓவருக்கு 30 ரன் 6 விக்கெட் லாஸில். 6வது ஓவரில் ஃபஸ்ட் பால் ஒரு வைடு போட்டிருந்தாரு. சூப்பர் ஷாட்டு. கைக்கு போகுதா இல்லைங்க. சுனில் நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே பேக்கப்பில். பேக்கப் ஜாக் பேக் வைட் போட்டிருக்காரு, 2 வைடு. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க, 1 ரன் கிடைக்கும். வேகமாக இருந்தால் 2 ரன் ஓடலாம், இல்லைங்க ஓட முடியாது. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. 3 பால் ஆகிதான் லாஸ்ட் கரெக்டாக சொல்லு. லாஸ்ட் சூப்பர் ஷாட்டு. ஆனால் கைக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஈஸி கேட்ச். விக்கெட் சிக்னல். சிறந்த பந்துங்க. ஃபஸ்ட் பால் 6th ஓவரில் டாட் பால். ஓவர் முடிஞ்சிருக்கு. ஓவர் 36, 7 விக்கெட் லாஸ்ட்ல. செகண்ட் பால் சிறந்த பந்து அவுட். விக்கெட் சிக்னல். க்ளீன் அவுட். எங்களுக்கே தெரியுதுங்க இங்க கமெண்ட்ரியில. நன்றிண்ணா. அடுத்ததாக ஐசக் நியூட்டன். நெக்ஸ்ட் பேட்டர் ஐசக். ஃபர்ஸ்ட் டெபியூ. சிறந்த பிளேங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரன் மிஸ் பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட் சான்ஸ் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் விளையாடுறாரு பிரசன்ட்ல. நெக்ஸ்ட் பால் சூப்பர் ஷாட்டு. மேக்ஸிமம். அருமையான அடி. மேக்ஸிமம். வா வேற லெவல்னா. சம. நெக்ஸ்ட் பால் டாஸ் பால். ஐட்டிங்க சிறந்த அடி பார்க்கலாம். விக்கெட் கேட்ச். அந்த ஈஸி கேட்ச்ங்க. சூப்பரா தாரு. 43 வந்திருக்கு. 9 விக்கெட் லாஸ்ட். 7 ஓவருக்கு ஐசக் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் பிடிக்க. நல்ல சூப்பர் ஷாட். ஷாட்டு. 2 ரன் ஓடலாம். ராஜ் ஓ விக்கெட் சிக்னல். தேவையில்லாத ரன்னுங்க. அவுட் ஆகுது. ஆள் விக்கெட்டாக இருக்காங்க. 44 45 டார்கெட். 45 டார்கெட் கொடுத்துருக்காங்க ஜிடி. ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம். 46 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். முதல் பந்து இதோ அனல் பறக்க பந்து வீச்சாளர் அருமையான ஒரு ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் கிடைக்குதுங்க. 1-2 மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. கேட்கலாம் அபி. சிங்கிள் கிடைக்குது. சிறப்பான ஒரு தரப்பட்டம். 1-2 மாறுமா? இல்லை. தேர்ட் பால் டாஸ் வின் பை டிசி. விக்கெட் சிக்னல். அருமையான பந்து வீச்சு. சுத்தராப்புல பவுலர் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் கேஆர். லாஸ்ட் பால் ஒரு விக்கெட் இருந்துச்சு. சிறப்பான ஒரு கிளிக்கு பால் பில்லர் வச்சிருக்காங்க. சிங்கிள் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பால் அபி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. அருமையான பந்து வீச்சுங்க. நெக்ஸ்ட் பால் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? இல்லை, நல்ல ஃபீல்டிங்க. சூப்பராக பண்ணாரு. அருமையான ஒரு ஃபீல்டிங். பிரசன்ட்ல ஃபீல்டிங் தான் ரொம்ப கஷ்டமே. அவர் ரொம்ப ஈஸியாக காட்டியிருக்காரு. ஐசக் செகண்ட் ஓவர் பார்த்துக்கு மீலு. அருமையான கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க. புரிய மாட்டேங்குது ஓடினே இருக்காரு. ஓகே, 2. நெக்ஸ்ட் பால் வெஸ்ட் லிம்பி மிஸ் பண்ணியிருக்காருங்க. நோ பால் சிக்னல் கிடச்சிருக்கு. நோ பால். நன்றி நடுவர்களே. நெக்ஸ்ட் பால் சூப்பர் ஷாட்டு. அடி கவர் மேல அடிச்சிருக்காரு. பவுண்டரி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பந்து. ஆனால் அங்கே கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லாத காரணத்தினால் வெறும் சூப்பர் ஷாட்டு. 4 ரன் கிடைக்கும் கண்டிப்பா. அது தடுக்க முடியாத 4ஆக மாறி. பவுண்டரி சிக்னல். சிறப்பான ஒரு அடி. 4. லாஸ்ட் பால்
சூப்பர் ஷாட்டு. அகைன் பவுண்டரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். தடுப்பாரா பாலா அவரு? ஆஹா, பால் வென்று விட்டது. பவுண்டரி. 4 ரன் கேலி. 4 ரன் கிடைக்குது. போய்விட்டது. ஐசக் 18. 2 விக்கெட் லாஸ்ட்ல. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். சூப்பர் சிங்கிள். பால் அகைன் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் மட்டுமே நல்ல ஒரு ஃபீல்டிங். இப்போ சிங்கிள் கிடைக்குது. தப்பாச்சு. சூர்யா அவர்கள் ஒன்னியா ஓடுறீங்க, தாங்க ஓடுங்க 2. அகைன் சிங்கிள். சிறப்பான தடுப்பட்டும். 1 ரன்னாக மாறுமா? இல்லை, 1 ரன்னே போதும் நின்றார் அவரு. சூர்யா நீங்களே வந்து 2 ரன். டார்கெட் கம்மிங்கிறதுனால ஒரு ரன் எடுத்தால் கூட போதுங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு ஆபி. ஸோ லோக்கி பெரிய ஷாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. விக்கெட் சிக்னல் தான் கிடைக்குதுங்க. நல்ல ஒரு நெக்ஸ்ட் பேட்டர் சிங்கிள் தான் கிடைக்கும். லாஸ்ட் பால் தேர்ட் ஓவரில். சூப்பர் ஷாட். நான் கைக்கு தான் போகுது. விக்கெட் சிக்னல். அவையோட விக்கெட் போகுதுங்க. நல்ல ஒரு பேட்டர். 22 3 விக்கெட் லாஸ்ட்ல. ஃபோர்த் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். முதல் பந்து டாட் பால். செகண்ட் பால். Two run, easy 2. முதல் விக்கெட்டை பதிவு செய்வாரா? ஐயோ, மறுபடியும் சிங்கிள் கிடைக்குது. அப்பதான் ஒரு ஃபுல் டாஸ் நிறைய போறாரு. 6 பால். லாஸ்ட் பால் இந்த ஓவரில். நல்ல ஓவராக போட்டுட்ருக்காரு சூர்யா. முதல் விக்கெட்டை எடுப்பாரா? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டின் முதல் விக்கெட்டை பதிவு செய்தார் சூர்யா அவர்கள். இந்த ஓவரில் கூப் மாதிரி அவரு 24 பாலுக்கு 19 அடிக்கணும். அருமையான பந்துங்க. அப்பா, எங்க அந்த பந்து வீச்சாளரு? அருமையான தடுப்பாட்டங்க. பால் போட்டா சூப்பரா 2 ரன் ஓடி இருக்காங்க. சாரி, கவர்ஸ் மேல ஒரு தூக்கி போட்டு ஒரு டபுள் எடுத்திருக்காரு பிரதீப். அருமையான அடிங்க. கேட்ச் ஆகுமா? காட்டன் போல். நல்ல ஒரு பந்து பிச்சுங்க போலர்கிட்ட இருந்து. போன பால் ஒரு டபுள் கொடுத்தாலும் அந்த பால் விக்கெட் எடுத்திருக்காரு. சிறப்பான ஒரு தடுப்பாட்டங்க அலெக்ஸ். இதுக்குதான் அலெக்ஸ் தேவை. அருமையா பேட்டை வச்சாரு. ஒரு இருப்பதுங்க இந்த இடத்துல. விக்கெட் சிக்னல் தான் கிடைக்கும். 5 ஓவருக்கு 31. 5 விக்கெட் லாஸ்ட். முடிக்கலாம். சூப்பரான ஃபிளிக்கு. சிங்கிள் தான் கிடைக்கும். ஜாக்கி ரன் அவுட் வைப்பா. ஐயோ, ரன் அவுட் விட்டாருங்க. 12 அடிக்கணும் 17 பாலுக்கு. சிறப்பான தடுப்பாட்டங்க. சூப்பரா ஆடினாங்க. அருமையான ஒரு தடுப்பாட்டம். பால் அங்கேதான் இருக்குது. 15க்கு 11. ஃபுல் டாஸ் பால். பவுண்டரி தடுத்தா போதும்னு நினைக்கிறேன். ஈஸி 2. 2 ஓட்டங்கள். 13க்கு 9 அடிக்கணும். சிங்கிள் ஓடிடுவாங்க கண்டிப்பாக. 12க்கு 8. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேமுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு 2 டீமுமே. ஸோ கேமு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தட்டி ஆடணும்னு நினைப்பாங்க. ஸோ சில பால் டாட் விடுவாங்க. ஒரு பெரிய ஷாட் அடிக்கணும்னு நினச்சும் டாட் விடுவாங்க. ஸோ கேம் எப்படி வேணால் போகலாம். ஆனால் ஒரு பெரிய ஷாட் வந்தால் கேம் ஓவர் தான். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணி மேட்சை கொண்டு போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 7 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ 10க்கு 8.
சூப்பர் ஷாட்டு, கண்டிப்பாக பவுண்டரி போச்சுன்னா எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபீலிங். நல்ல ஒரு ஃபீலிங். 3 ரன் ஓட்டாங்க, நடுவில் ஒரு 3 ரன் ஓடி இருக்காங்க. ஸோ 9க்கு 5 தான் அடிக்கணும். காட்டில் பட்டிருக்கு, கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க. சிறப்பான தடுப்பாட்டங்க, நல்ல ஒரு ஃபீலிங். சூப்பராக ஆடி இருக்காரு ஜாக்கி அவர்கள். 2 ரன் ஓடிருக்காங்க, அதான் அடிக்கணும். காலில் பட்டிருக்கு. இப்போ ஒரு வைடு, அதனால் 7க்கு 2 மாறிடுச்சு. மேலே பட்டிருக்கு, நாட் அவுட் சிக்னல். ஓவருக்கு 2 தான் அடிக்கணும். ஸோ ஸ்கோரு 43. 6 பந்துகளில் 5 விக்கெட் லாஸில் பிரதீப் அவர்கள். பிரதீப் போடுறாரு. ஓ கேட்ச் மிஸ்ஸிங்க. கேட்ச் பிடிச்சுன்னா மேட்ச் கொஞ்சம் டைட்டாக போயிருக்கும். ஸோ 2 ரன் ஏசிட்டு ஓட்டாங்க. ஸோ மேட்சிங் வின் பண்ணுறாங்க. ஒரு மேட்ச் கூட சொல்லலாம். ஆர்சிபி பாலுக்கு கீழே இந்த லோ ஸ்கோரு, இருந்தாலும் நல்லா டைட் பண்ணாங்க ஜிடி. இருந்தாலுமே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி இந்த கேமை பிடிச்சி வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்ப்போம்.